வணக்கம். டை எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் மற்றும் ரீமிங் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். சில கற்றல் நோக்கங்களுடன் இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். இந்த பகுதியின் இறுதியில் உங்களால் செய்ய இயல்பவை ஸ்டட் மற்றும் டைகளை புரிந்து கொள்வதுடன் அவற்றின் வகைகளை புரிந்து கொள்வோம். எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங்கின் பயன்களை அறிதல், தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள், டைஸ் மற்றும் டை ஸ்டாக்கள், வைஸ், ஹேண்ட் ரீமர், டேப் ஃப்ரெஞ்ச், ஸ்டட் போல்ட் ஆர் பிளாங்க், போல்ட் மற்றும் நட்கள், கோ மற்றும் நோ கோ காஜ், வைஸ் கிளாம்ப், ட்ரை ஸ்கொயர், சிலிண்ட்ரிக்கல் பின்ஸ். தேவையான பொருட்கள்: கட்டிங் திரவம் தேவைக்கேற்ப. ஸ்டட் மற்றும் போல்ட்கள் என்றால் என்ன? ஒரு போல்ட் என்பது ஒரு முனையில் ஹெட்டுடன் கூடிய த்ரெட்டட் ஷாஃப்ட் ஆகும். ஒரு ஸ்டட் போல்ட் என்றால் இரண்டு முனைகளிலும் த்ரெட்கள் மற்றும் நடுவில் ஒரு வெற்று இடம், அதாவது ஷாங்க் கொண்டதாகும். டை என்பது மேல் போல்ட்டின் பகுதியில் ஸ்க்ரூ த்ரெட்களை உருவாக்கும் கருவி. இது ஃபீமேல் போல்ட்டுடன் இணைக்கப்படும். வெவ்வேறு வகையான டைகள் மற்றும் அதன் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். டைகள் கீழ்கொண்டவாறு பிரிக்கப்பட்டுள்ளன: சர்க்குலர் ஸ்பிளிட் டை அல்லது பட்டன் டை, ஹாஃப் டை மற்றும் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை. சர்க்குலர் ஸ்பிளிட் டையை பற்றி தெரிந்து கொள்வோம். சர்க்குலர் ஸ்பிளிட் டைகள் எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூ த்ரெட்களை வெட்டும் மற்றும் அவை கைமுறையாக டை ஸ்டாக் மூலம் அல்லது எந்திரத்தினால் மிதக்கும் டை ஹோல்டரை கொண்டு பயன்படுத்தலாம். பட்டன் ஸ்பிளிட் டைகளுக்கு பட்டன் பேட்டர்ன் ஸ்டாக்கின் பக்கவாட்டில் திருகுகள் உள்ளன. அவை வெட்டின் ஆழம் மற்றும் அளவை மாற்ற பயன்படும். நடுப்புற ஸ்க்ரூவை திருகி அமைக்கும் போது அவை வெட்டின் ஆழத்தை கட்டுப்படுத்தி வெளிப்புற திருகு வெட்டுகளை உருவாக்க உதவும். ஹாஃப் டை ஸ்பிளிட்கள் ஜோடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூஸ் த்ரெட் மற்றும் வெட்டின் ஆழத்தை கட்டுப்படுத்த உதவும். டை ஸ்டாக்கின் ஸ்க்ரூவை டைட் செய்வதன் மூலம் டை பீஸ்களை நெருக்கமாக்கும் மற்றும் ஸ்க்ரூவை தளர்த்துவதனால் அவை அகலும். இதற்கு சிறப்பு டை ஹோல்டர் தேவை. அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை என்பது ஹாஃப் டையை போன்ற இரண்டு துண்டுகளை உடையது. இது எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூ த்ரெட்களை வெட்டவும் துளைக்கவும் ஸ்பிளிட் டைகளை விட அதிக திறன் கொண்டவை. அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டையில் இரண்டு டை பகுதிகள் மற்றும் ஒரு காலரில் திருகு பிளேட்களினால் ஆனது. இவை த்ரெட்டிங்கின் போது செய்முறையை வேகமாக்கவும் சரியான சீரமைப்புக்காகவும் உதவும். குவிக் கட் டை ஸ்டாக் டையை பாதுகாப்பாக டைட் செய்து கைட் பிளேட் காலர் ஸ்க்ரூவை சரி செய்ய உதவும். டை ஹாஃபின் முனையிலுள்ள டேப்பர் இரண்டு பாகங்களிலும் த்ரெட்களை இடத் தொடங்கும். இரண்டு பாகங்களிலும் ஒரே எண்ணில் த்ரெட்களை இருக்க வேண்டும். சாலிட் டைகள் டேமேஜ்டு த்ரெட்களை சரி செய்யவே பயன்படுகின்றன, புதிய த்ரெட்களை உருவாக்க அல்ல. அவை சரியான அளவிலும் தரநிலையிலும் வருகின்றன மற்றும் அவற்றை சரியான அளவு ஸ்பேனருடன் திருகப்படும். தொடங்குவதற்கு பிளாங்க் அளவை சரிபார்க்கவும். பிளாங்க் அளவு, அதாவது கேபிட்டல் டியை கண்டுபிடிக்க ஸ்மால் டியிலிருந்து P/10 கழிக்கவும். இதில் D என்பது போல்ட்டின் விட்டம், P என்பது திருகின் பிட்ச். டை ஸ்டாக்கில் டையை பொருத்தி டை ஸ்டாக்கை டையின் முன்னணி பாகத்தின் எதிரே வைக்கவும். வைஸின் பிடியை உறுதிப்படுத்த ஒரு ஃபால் ஜாவை பயன்படுத்தவும். தேவையான த்ரெட் லென்த் மற்றும் பிளாங்கை வைஸின் மேலே பொருத்தவும். டை ஸ்டாக்கின் நடு ஸ்க்ரூவை டைட் செய்து டை துறந்துள்ளதை உறுதி செய்யவும். டையானது போல்ட் சென்டர் லைனுக்கு சரியாக இருப்பதை உறுதி செய்யவும். டை ஸ்டாக்கில் அழுத்தத்தை சமமாக பிரயோகித்து போல்ட் பிளாங்கை முன்னெடுத்துச் செல்ல கடிகார திசையில் திருகவும். சிப்பை உடைக்க மெதுவாக வெட்டி சிறிது தூரத்திற்கு ஒருமுறை டையை மறுபக்கத்தில் சுற்றவும். வெட்டும்போது கட்டிங் ஃப்ளூயிடை பயன்படுத்தவும். வெளிப்புற ஸ்க்ரூவை பயன்படுத்தி வெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக்கவும்.
பொருத்தமான நட்டுடன் த்ரெட் பொருந்துகிறதா என பார்க்கவும். நட் பொருந்தும் வரை வெட்டுவதை தொடரவும். கட்டுகளின் இடையில் இடைவெளி விடவும். ஒரே சமயம் வெட்டினால் டை மற்றும் த்ரெட்டுகள் சேதமாகும். ஒவ்வொரு சிறு வெட்டுகளிலும் சிப்பை அகற்றவும். ஹேண்ட் ரீமரை பற்றி புரிந்து கொள்வோம். ரீமிங் என்பது ஒரு வெட்டு செயல்முறையாகும். இது ஒரு துளையின் துல்லியமான அளவுகளை உருவாக்குவதற்கும் பனிப்பொருளில் இருக்கும் உட்புற சுவர்களை மென்மையாக்குவதற்கும் சுழலும் வெட்டும் கருவிகளை பயன்படுத்துவதையும் உள்ளடக்குகிறது. ரீமர் என்பது பல புள்ளி வெட்டு கருவியாகும். இது முன்னர் துளைத்த துளையை ஏற்ற அளவில் பெரிதாக்க உதவும். ரீமரை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன: ஹேண்ட் ரீமர் மற்றும் மிஷின் ரீமர். ஹேண்ட் ரீமரில் நேரான ஷாங்க் மற்றும் டாப் விரெஞ்சை பயன்படுத்தி பிடிக்க சதுரமான முனையை உடையது. மிஷின் ரீமர்கள் ஃப்ளோட்டிங் சக் மூலம் இயந்திர கருவிகளின் சுழல்களில் பொருத்தப்பட்டு ரீமிங்கிற்காக சுழற்றப்படுகிறது. மிஷின் ரீமர்கள் மிஷின் ஸ்பிண்டில்களை பிடிப்பதற்காக மோர் ஸ்டாப்புடன் வழங்கப்படுகிறது. ரீமரில் ட்ரில் அளவை கணக்கிடுவது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். முடிக்கப்பட்ட அளவு என்பது ரீமரின் விட்டம். ட்ரில்லின் விட்டத்தின் வெவ்வேறு ரேஞ்சுக்காக அண்டர் சைஸ் பரிந்துரைக்கப்படுகிறது. ட்ரில்லின் துளையின் ஓவர் சைஸ். பொதுவாக ட்விஸ்ட் ட்ரில் என்பது ஒரு துளையின் விட்டத்தை அதிகமாக்கும். ஓவர் சைஸை கணக்கிடுவதற்காக பயிற்சியின் அனைத்து விட்டமும் 0.05 மில்லிமீட்டர் என எடுக்கப்படுகிறது. லைட் மெட்டல்களின் அண்டர் சைஸ் அளவு 50% பெரியதாக இருக்கும். ட்ரில் சைஸை கண்டுபிடிக்க அண்டர் சைஸையும் ஓவர் சைஸையும் கூட்டி அதை ரீம்டு சைஸுடன் கழிக்க வேண்டும். இப்போது ஃபினிஷ்டு சைஸ் என்பது 10 மில்லிமீட்டர். அண்டர் சைஸ் என்பது 0.2 மில்லிமீட்டர். ஓவர் சைஸ் என்பது 0.05 மில்லிமீட்டர். ட்ரில் சைஸை கண்டுபிடிக்க 0.2 கூட்டல் 0.05 இதை கூட்டி 10ஆல் கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் 10 கழித்தல் 0.25 என கிடைக்கும். எனவே ட்ரில் சைஸின் அளவு 9.75 என கிடைக்கும். ஒரு துளையை மீண்டும் மாற்றுவதற்கு வேண்டிய பயிற்சிக்கான வேலை வரிசை. ஜாபை வைஸில் இருக்கவும். சரியான ரீமரை தேர்ந்தெடுக்கவும். டாப் விரெஞ்சில் ரீமரை பிடிக்கவும். போதுமான அளவு கூலண்டை பயன்படுத்தி துளையை ரீம் செய்யவும். ரீமிங் செய்யும் போது ஒரே மாதிரியான கை அழுத்தத்தை கொடுக்கவும். கோ மற்றும் நோ கோ பிளாக் காஜ் மூலம் துளையை சரிபார்க்கவும். ஹேண்ட் ரீமருக்கான செயல்முறை. துளை ஓரங்களை சாம்பர் செய்யவும். இது பர்ஸ்களை நீக்குகிறது, மேலும் ரீமரை செங்குத்தாக சீரமைக்க உதவும். பெஞ்ச் வைஸில் வேலை செய்யும் பொருளை பொருத்தவும். முடிக்கப்பட்ட மேற்பரப்பை பாதுகாக்க வைஸ் கிளாம்பை பயன்படுத்தவும். ஒர்க் பீஸ் கிடைமட்டமாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். சதுர முனையில் டாப் விரெஞ்சை பாதுகாப்பாக பொருத்தவும். ரீமரை துளையில் செங்குத்தாக வைக்கவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி சீரமைப்பை சரிபார்த்து தேவை என்றால் சரி செய்யவும். டாப் விரெஞ்சை கடிகார திசையில் கீழ் நோக்க அழுத்தத்துடன் திருகவும். டாப் விரெஞ்சின் இரு முனையிலும் சமமான அழுத்தம் கொடுக்கவும். ஸ்கிராச்சிங்கை தடுக்க பின்புறமாக திருகுவதை தவிர்க்கவும். துளையை முழுமையாக ரீம் செய்யவும். கீழிருந்து தெளிவான டாப்பர் லீட் நீளத்தை உறுதி செய்யவும். வைஸில் ரீமரின் முனை உரசாமல் பார்த்து கொள்ளவும். துளையிலிருந்து ரீமர் வெளியே வரும் வரை ரீமரை மேல் நோக்கி இழுக்கவும். ரீமுடு துளையின் கீழிருந்து பர்ரை நீக்கவும். துளையை சுத்தம் செய்யவும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஊசியை வைத்து துல்லியத்தை சரிபார்க்கவும். எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் மற்றும் ரீமிங்கை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பகுதி கீழ்கண்ட தலைப்புகளை உள்ளடக்குகிறது. டையின் வகைகள். டையை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் செய்வது. ஹேண்ட் ரீமர்ஸ் மற்றும் ரீமரின் ட்ரில் சைஸை அளப்பது.
இதில் டையிங் வகைகள் மற்றும் ரெஞ்சை பயன்படுத்துவது மற்றும் சிலிண்ட்ரிக்கல் பின்னை வைத்து துல்லியத்தை சரிபார்ப்பது உள்ளடங்கும்.